நவம்பர் 2012ல ஜோஸ் சால்வடார் ஆல்வரங்காவும் எசெக்வலும் சேர்ந்து மீன் பிடிக்கிறதுக்காக மெக்சிகோல இருந்து அவங்க போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறாங்க. எதிர்பாராத விதமா தொடர்ந்து 5 நாள் ஒரு பயங்கரமான புயல் அடிக்குது. அதுல இவங்க சிக்கி போட்ல உள்ள மோட்டார், எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே ஒர்க் ஆகாம போயிருது. பேட்டரிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்கனால ஒரே ஒரு எமர்ஜென்சி ரேடியோ கால் மட்டும் தான் பண்ண முடிஞ்சுச்சு. பட் ஸ்டில் ரெஸ்கியூவர்ஸ்னால இவங்க இருந்த இடத்த லொக்கேட்டே பண்ண முடியல. பவர் இல்லாம நேவிகேட்டும் பண்ண முடியாம இவங்க போட்டு பசிபிக் ஓஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா வெஸ்ட் சைடு நோக்கி நகர ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள்லயே இவங்க வச்சிருந்த ஃபுட் சப்ளை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வெறும் கையிலே கடலாமையும் மீனையும் பிடிச்சு குக் பண்ண வழி இல்லாதனால அதை ராவா சாப்பிடுறாங்க. மழை பெய்யறப்ப இவங்க வச்சிருந்த கண்டெய்னர்ஸ்லயும் பாட்டில்ஸ்லயும் தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறாங்க. ஆனா மழையே பெய்யாதப்ப இவங்க குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம போகுது. ஃபர்ஸ்ட் 4 மாசத்துக்கு அப்புறம் கூட வந்த எசெக்வெல் ரொம்ப வீக் ஆகி இறந்து போயிடுறாரு. அடுத்த 10 மாசத்துக்கு மேல சாப்பாடு, தண்ணி எதுவுமே இல்லாம தனிமையை எதிர்கொண்டு ஜோஸ் தன்னோட சர்வைவலுக்காக போராடுறாரு. ஒரு வழியா ஜனவரி 30, 2014ல இவங்க கிளம்பின இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி உள்ள மார்ஷல் ஐலாண்ட்ல வந்து கரை ஒதுங்குறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த லோக்கல் பீப்புள் அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. 438 டேஸ் கடல்ல வெறும் ஹோப் மட்டும் வச்சுக்கிட்டு சர்வை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ரியல் ஸ்டோரிஸ்க்கு கண்டிப்பா சேனலை விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.